டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு, சிவி வெரிஃபிகேஷன் போன எல்லாருக்குமே நெறைய டவுட் வந்திருக்கு. இது வந்து ஒரு வேளை வந்துட்டு இதில ஏதாவது குளறுபடி வந்து நடந்திருக்கா? அந்த மாதிரி நெறைய கேள்விகள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு முழு விவரம் அண்ட் பதில் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் வந்திருக்கு. பிராக்டிகல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து போட்டோம். நெறைய பேர் வந்து நல்லாவே பண்ணியிருக்கதா வந்து சொன்னாங்க. ஆனா, அவங்களோட நேம்லாம் வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து வரல அப்படின்ற இதையும் சொல்லியிருக்காங்க. நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, பணம் வந்து வாங்கிட்டு வேலை வந்து குடுத்துருக்காங்களா? அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு வந்திருக்கு. அதுக்கான பதில் என்ன அப்படின்றத நான் வீடியோட கடைசியில வந்து சொல்றேன். இப்ப வந்து மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இப்ப எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து டைரக்ட்டா வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து குடுப்பாங்க. அதாவது டைரக்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் வந்து வச்சிருப்பாங்க. எந்த ஒரு எக்ஸாமுமே இருக்காது. நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்கள வந்து டைரக்டராவோ டிரைவராவோ, கண்டக்டராவோ உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து குடுத்துருவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுல நீங்க செலக்ட் ஆனா தான் சிவி வெரிஃபிகேஷன்ஸ்க்கே போக முடியும். சிவி வெரிஃபிகேஷன்ஸ்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் பிராக்டிகல் எக்ஸாம்ஸ்க்கு உங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ கடந்த எஸ்சிடிசி எக்ஸாம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து கொண்டுட்டு போனாங்க. எக்ஸாம்ஸ்ன்றது கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு கண்டக்டராவோ, டிரைவராவோ வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப கரண்ட்டா என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குது? முன்னாடி வந்து இருந்தது அத வச்சே நம்ம போயிரலாம் அப்படின்றது நினைக்காதீங்க. இப்ப கரண்ட்டா என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் அண்ட் டிரைவருக்கு 2026லயுமே புது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜிஓ வந்து நவம்பர் ஆர் டிசம்பர்ல வந்து இந்த மாசம் கடைசியில வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆனா இப்ப வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எதனால வந்து செலக்ட் ஆகல அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டிசிசி கம் மெத்தட்ல யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிசி மெத்தட் யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அதுல வந்து அதுக்கு கீழ வந்துட்டு வரல. அதுக்கு தகுதியா இல்ல அப்படின்னா, அதுல வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து போயிருச்சு ஆட்டோமேட்டிக்கா. டிசிசி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டிசிசி அப்படின்றது டிரைவர் கம் கண்டக்டர். அதாவது உங்களுக்கு டிரைவர் சர்டிஃபிகேட்டும் வேணும், கண்டக்டர் சர்டிஃபிகேட்ஸுமே வேணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆல்ரெடி வேணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிசிசின்றது நீங்க டிரைவராவும் இருக்கணும், கண்டக்டராவும் இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில சிச்சுவேஷன்ல எப்படி ஆகுது அப்படின்னா, 4, 5 கண்டக்டர் வந்து வந்து இருக்காங்க. ஒரு பஸ்ஸுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஆனா ஒரு கண்டக்டர் வந்து வரல அப்படின்னா, அவங்களால வந்து அந்த ப்ராசஸ கொண்டு போ முடியாது. டிரைவர் இல்ல அப்படின்னா, கண்டக்டர் மட்டும் இருந்து வேஸ்ட்டு. அதே மாரி டிரைவர் நெறைய பேர் இருக்காங்க. கண்டக்டர் வந்து லீவா இருக்காங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல அவங்களால வர முடியல அப்படின்னா, டிரைவர் மட்டுமே இருந்து கண்டக்டராவோ அவங்களால செயல்பட முடியாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, டிரைவரா இருக்கிறவங்க கண்டக்டராவும் பண்ண தெரியணும். கண்டக்டரா இருக்கிறவங்களுக்கு டிரைவருமே பண்ண தெரியணும். இப்ப கண்டக்டரா இருக்காங்கன்னா, வண்டியும் உங்களுக்கு வந்து ஓட்ட தெரியணும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டக்டருக்கு வந்து வண்டி ஓட்டுற லைசென்ஸ் அதெல்லாம் கேட்கல. பட் ஆனா இப்ப வந்து வண்டி ஓட்டுற லைசென்ஸ், ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து கண்டக்டருக்குமே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டக்டரோட நாலேட்ஜ் எல்லாமே வந்து டிரைவருக்கும் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த டிசிசி மெத்தட் வந்து இதுக்காக கொண்டு வந்திருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. சில நேரத்துல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. கண்டக்டர் இருக்க மாட்றாங்க, டிரைவர் இருக்க மாட்றாங்க. ஸோ ஒரே ஆளுக்கு 2மே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் டிசிசி மெத்தட்ன்றத கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே டிசிசி மெத்தட்ல தான் இருக்கணும். ஸோ நீங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு, அதெல்லாம் பத்தி நீங்க இப்ப வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பான எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கீங்கன்னா, நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. ஸோ அடுத்து இந்த நீங்க வந்து ஒரு 2026 நோட்டிஃபிகேஷன் வரப்போறதுல என்ன மாதிரியான
இதெல்லாம் வந்து பண்ணி இப்போ இருக்கிறத விட அதிகமாக படித்தா இல்லை அதிகமாக நம்மளை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா செலக்ட் ஆக முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கோரிக்கைப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2026க்கு வர நியூ நோட்டிஃபிகேஷன்ஸுமே புதுசாக வந்து வேலைக்கு எடுக்க போகிற டிஎன்எஸ்டிசிக்கு டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ இனிமேல் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து மந்தில் வந்து வரும். டிசம்பருக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்குது, சிவி வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது மூணுலேயுமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். அது போக வந்து டிரைவர் கம் கண்டக்டர் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா arasubus.tn.gov.in இந்த வெப்சைட்ஸில் போனீங்க அப்படின்னா அஃபிஷியலாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான டிஎன்எஸ்டிசிக்கான அப்டேட்ஸு, டிஎன்பிஎஸ்சிக்கான அப்டேட்ஸு, அங்கன்வாடி ரிசல்ட்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போவே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.